ஹே காய்ஸ், உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமெடி சீனை ஞாபகப்படுத்த போறேன். நம்ம மயில்சாமியும் முப்பத்தாவும் சுத்தி பார்க்க ஒரு புது கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க. அங்க முனுசாமின்னு ஒரு ஆளை கைடா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த முனுசாமி அவங்க 2 பேருக்கும் இதான் ஜப்பான் மரம், இதான் ஜப்பான் கடல் அப்படின்னு சுத்தி காட்டிட்டு இருப்பாரு. இருங்க, என்ன இது பழைய கவுண்டமணி கோவை சரலா நடிச்ச காமெடி சீன் மாதிரி இருக்கு? மாதிரி எல்லாம் இல்ல, அதேதான். அந்த காமெடி சீனுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. அதுல முனுசாமி செஞ்ச அதே கைடன்ஸ் வேலைய இன்னைக்கு நாங்க உங்களுக்கு செய்ய போறோம். அவர் எப்படி ஜப்பான் மலை, காடு, மரம்னு சுத்தி காட்டினாரோ அதே போல நாங்க ஜப்பான்ல இருக்க மக்களோட லைஃப் ஸ்டைல்ல நிலையான ஹாப்பினஸுக்கும் சக்சஸுக்கும் என்னெல்லாம் மெத்தட்ஸை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நீங்க டீட்டெயில்டா உங்களுக்கு புரிய வைக்க போறோம். என்ன, ஜப்பானை சுத்தி பார்க்க போலாமா? ஜப்பான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான, பீஸ்ஃபுல்லான, ஒழுங்கான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ற சில கண்ட்ரீஸ்ல ஜப்பான் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. இப்ப கூட அந்த நாட்டோட பழைய பழக்க வழக்கங்கள்ல அவங்க ஃபாலோ பண்ற ஃபுட் ஹேபிட்ஸ் மேல ஒரு கிரேஸ் இருக்கதான் செய்யுது. அப்படி என்ன அந்த நாட்டுல அவ்வளோ ஸ்பெஷலான விஷயம் இருக்கு? உலகத்தோட நிலப்பகுதியில வெறும் 0.27% இருக்க ஒரு நாட்டோட பாரம்பரியம், அவங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் எப்படி இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸா இருக்க முடியும்? இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, அவங்க நேச்சரோடவும் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சும் ஒரு காம்ப்ளெக்ஸான டீப்பான சில பிலாசபிஸை ஃபாலோ பண்றாங்க. லைஃப்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ரொம்ப பெரிய தத்துவங்கள் வரைக்கும் அவங்களோட நம்பிக்கைகள் ரொம்ப ஆழமானதா இருக்கு. எதையும் மேலோட்டமா பார்க்காம, அதே சமயம் பழைய மூட நம்பிக்கைகளை ஊறி போகாம இப்ப இருக்க எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸுக்கும் ஏத்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் பெரியவங்க கிட்ட மரியாதையும் ஒழுக்கமும் நல்ல பண்பையும் அடுத்த ஜெனரேஷன் கூட அழகா பாஸ் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நேச்சர் இவங்க லைஃப்ல ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. எந்த ஒரு புது டெக்னாலஜி, அட்வான்ஸ்ட் ஆட்டோமொபைல்ஸும் ஜப்பான்ல இருந்து தான் வரும். ஆனா இயற்கையோட இவங்களுக்கு இருக்க தொடர்பை இது எந்த விதத்திலயுமே பாதிக்காத வகையில பாத்துப்பாங்க. அதனாலதான் 90-100 வயசு இருக்க மூத்தவங்களும் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்க முடியுது. ஆரம்பத்துல ஜோமோன் கல்ச்சரை சேர்ந்த ஒரு வேட்டையாடும் குழு தான் முதல்ல ஜப்பான்ல இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் யாயோய் மக்கள் தான் அரிசி, மத்த தானியங்களை விவசாயம் செய்யற பழக்கத்தை கொண்டு வந்தாங்கன்னு நம்பப்படுது. அமைதரசு அப்படின்னு சொல்லப்படுற சூரிய கடவுள் வழி வந்த ஃபேமஸான எம்பரர் ஜிம்மு தான் இப்ப இருக்க ஜப்பானா 660 BCல இந்த நாட்டை உருவாக்கி இருக்காருன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு உறுதியான தகவல்னு தெரியல. ஆனா பல நூற்றாண்டுகளா இங்க மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்வியல் முறைகள் ரொம்ப இயற்கையானதா இருக்கு அப்படிங்கறது உண்மையான விஷயம். இந்த மக்களோட கோர் வேல்யூஸ் என்ன தெரியுமா? சிம்பிளா இருக்கிறது, டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைல், இயற்கையோட இணைஞ்சு வாழற ஒரு அமைதியான வாழ்க்கை முறை. இந்த 3ம் தான் இவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஜப்பான் எவ்வளவு சுத்தமான கண்ட்ரின்னு நிரூபிக்க வெறும் சாக்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த வீதிகள்ல நடந்து காட்டியிருந்தாங்க. அதுவும் பயங்கர வைரலான விஷயமா பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு சுத்தம், ஒழுங்குமுறைன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைலை எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஜப்பான்னு சொன்னதுமே நமக்கு அவங்க சிரிச்ச முகம் தான் ஞாபகத்து வரும். நீங்க சாதாரணமா ரோட்ல நடந்து போறப்ப கூட உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க கிட்ட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸை நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் எப்பவுமே ஒரு புன்னகையோட இருக்க முடியுதுன்னா அவங்க லைஃப் ஸ்டைல அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கத்தோடையும் கண்ணியத்தோடையும் வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு காரணம் என்ன? அவங்க ஃபாலோ பண்ற ஏதாச்சும் ஒரு விஷயத்த நாமளும் ஃபாலோ பண்ண முடியுமா? இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் தான் இந்த பதிவுல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டான பிரின்சிபிள், நீங்க எல்லாருமே இந்த புக்கோட ஹெட்டிங்க கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. இக்கிகை. சில பேர் இந்த புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணியும் இருப்பீங்க. இதுதான் ஜப்பான் மக்களோட முக்கியமான லைஃப் பிரின்சிபிளா இருக்கு. இக்கிகை அப்படிங்கிற வார்த்தைக்கு லைஃப் பர்பஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கைன்னு அர்த்தம். நம்ம இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்ம உயிர் வாழ்றதுக்கான நோக்கம் என்ன? இத பத்தி சொல்றதுதான் இந்த இக்கிகை. இந்த பிரின்சிபல்ல 4 முக்கியமான தத்துவம் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்க விரும்புற விஷயம் என்ன? அதாவது உங்க பேஷன் என்ன? அடுத்தது, இந்த உலகத்துக்கு தேவையானது என்ன? நீங்க வாழுற சமூகம், உங்களை சுத்தி இருக்க மக்களுக்கு தேவையானது என்ன? மூணாவதா, உங்க திறமை என்ன? எந்த விஷயத்துல உங்க திறமை, அனுபவம், திறன் எல்லாமே இருக்கு. 4வது விஷயம், இது எல்லாத்துக்கும் உனக்கு வருமானம் எவ்வளோ? அதாவது உங்களுக்கு வர பணம் உங்க லைஃப் ஸ்டைலுக்கு போதுமானதா இருக்கா? இந்த 4 விஷயத்த பத்தி டீப்பா யோசிக்க வைக்கிறது தான் இக்கிகை. இந்த 4 விஷயம் எந்த இடத்துல ஒண்ணு சேருதோ அங்கதான் உங்க லைஃப் அர்த்தமுள்ளதா மாறுது. அதாவது உங்க பேஷன், அதை வச்சு இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும்? அதுல உங்க திறமை என்ன? அதனால உங்களுக்கு கிடைக்க போற வருமானம் என்ன? இந்த மாதிரி யோசிச்சு செயல்பட்டா உங்க லைஃப்ல அர்த்தமுள்ள செயல்கள் மட்டுமே நீங்க செய்ய நினைப்பீங்க. எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டாங்கல்ல. நம்ம தான் இந்த பேஷனுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாம குழம்பி போய் இருக்கும். ஆனா இவங்க ரொம்ப தெளிவா 4 வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அதுதான் ஜப்பான் மூலங்கிறது. சரி, இதனால எப்படி ஹாப்பினஸ், சக்சஸ் எல்லாம் கிடைக்கும்? இக்கிகை ஒரு பிரின்சிபல் மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. லைஃப் ஃபுல்லா ஃபாலோ பண்ண தேவையான ஒரு கொள்கை.
உங்களுக்கு பிடிச்சத மக்களுக்கு தேவைப்படுற விதத்துல செய்யறப்போ உங்க வாழ்க்கையில சக்சஸுக்கும் ஹாப்பினஸுக்கும் பஞ்சமே இருக்காது. பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்களோட லைஃபுக்கு ஒரு அர்த்தம் தர்ற மாதிரியான செயல்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர வைக்கிற ஒரு முறை. உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற மகிழ்ச்சியான நேரத்தை உங்களோட ப்ரொஃபஷனை மாத்துறத பத்தின விஷயமா சொல்றாங்க. நீங்க தினமும் செய்யற செயல்கள் உங்களோட மன அமைதிக்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் எவ்வளவு யூஸ் ஆகுதுன்னு யோசிக்க வைக்கிற பிரின்சிபல் தான் இந்த இக்கிகை. உங்க லைஃப்ல உங்களுக்கான இக்கிகை என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அவங்கள போலவே ஒரு மன நிறைவான ப்ரொஃபஷன்ல உங்களோட வருமானத்தையும் அதிகப்படுத்துங்க. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது கைசென், அதாவது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இத தொடர்ந்த முன்னேற்றம், நிரந்தரமான மாற்றம்னு எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஜப்பான் கல்ச்சர்ல முக்கியமான கொள்கையா இதை ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களோட பெரிய முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்னு சொல்றதுதான் இந்த தத்துவம். இதுதான் நம்ம இப்போ 1% இம்ப்ரூவ்மெண்ட், மைக்ரோ ஹேபிட்ஸ் அப்படின்னு புது புது விஷயமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கைனா நல்ல அப்படின்னு அர்த்தம், ஜென்னா மாற்றம்னு அர்த்தம். ஒரு நல்ல மாற்றத்தை தொடர்ந்து தினமும் செய்யறதுதான் கைசென். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ஒரே நாள்ல செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு நாளும் அதுக்கான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் ஒரு நிலையான நல்ல மாற்றத்தை நம்ம லைஃப்ல பார்க்க முடியும். அது நீங்க செய்யற ஒர்க் அவுட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ண நினைச்சாலும் சரி, ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திர முடியும்னு நினைச்சா அது ஃபெயிலியர்ல தான் முடியும். அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முன்னேற்றம் கொண்டு வர முடிஞ்சா அதனால ஏற்படுற மாற்றம் உங்க லைஃபுக்கே ஒரு புது அர்த்தத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை கரெக்ட் பண்ணிக்கவும் உங்க வேலைகளை ரிவ்யூ பண்ணவும் ஒரு சான்ஸா நினைச்சுக்கோங்க. எப்போ நீங்க செய்யற வேலையில நீங்களே தப்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அதுதான் உங்களோட பெரிய முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன செஞ்சா நம்ம இன்னும் ஒரு 1% முன்னேற முடியும்னு நீங்க யோசிக்கணும். அதுக்கேற்ற வழிகளை மட்டுமே உங்க மைண்டு ஃபோக்கஸ் பண்ணணும். டொயாட்டோ, சோனி மாதிரியான கம்பெனிஸ்ல இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் பல முன்னேற்றங்களை செஞ்சு காட்டியிருக்காங்க. இதனால அவங்களோட ப்ராசஸே இன்னும் ஈஸியா அதே சமயம் பெர்ஃபெக்டா வச்சுக்க முடியுதுன்னு நம்புறாங்க. டொயோட்டாவோட மெயின் ஃபோக்கஸே இந்த கைசென் பிரின்சிபல் தான். இதை வச்சுதான் இன்னைக்கும் வேர்ல்ட்ல டாப் பொசிஷனை தக்க வச்சுக்க முடியுது. கைசெனோட இம்பார்ட்டன்டான பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? இண்டிவிஜுவல் growth, டீம் எஃபர்ட் ரெண்டுமே வளர்த்துக்க முடியும். செலவை குறைக்க முடியும். தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களோட பணம் செலவாகிறது தடுக்க முடியும். ஒரு ப்ராசஸுக்கான நேரம் குறையும். டெய்லி நீங்க செய்யற மாற்றங்கள் உங்க ப்ராடக்ட்ஸ், லைஃப் ஸ்டைல பெர்ஃபெக்டான நிலையில வச்சுக்க உதவியா இருக்கும். உங்க தொழில் அப்புறம் வாழ்க்கை தரம் உயரும். ஒரு மன நிறைவான உற்சாகமான வாழ்க்கைய வாழறதுக்கான வழிகளை நீங்களே உருவாக்க முடியும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட லைஃப் ஸ்டைல், ஹெல்த், மணி மட்டும் இல்லாம பெரிய இண்டஸ்ட்ரி பிசினஸ்ல கூட இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண முடியும். அதனால ஓவரால் growth-ஐ இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்க லைஃப்ல நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல கைசென் மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறீங்க அதை உடனே இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறமா அடுத்து 3வது தத்துவம் வாபி சாபி. சிம்பிளான, நிலையே இல்லாத ஒரு இம்பர்ஃபெக்ஷன் ஸ்டேட்ல கூட ஒரு அழகு இருக்கு அப்படிங்கறத உணர்றது தான் இந்த வாபி சாபி பிரின்சிபல். இதை இன்னும் ஆழமா நமக்கு புரிய வைக்கிற ஒரு முறை தான் கின்சுகி. கின்சுகி ஆர்ட் ஆஃப் புரோக்கன் திங்ஸ். கின்தங்கம் சுகி ஒட்டுதல், இணைத்தல். டிரெக்டா சொன்னா தங்கத்தை பழுது பாக்குறது அப்படின்னு சொல்ல முடியும். வெறும் தங்கத்தை மட்டும் இல்ல, வாழ்க்கை, வலி, அழகு, தவறுகள் இது எல்லாத்துக்குமே இந்த பிரின்சிபல் பொருத்தமா இருக்கும். நீங்க ரீல்ஸ்ல இல்ல ட்ரெண்டிங் வீடியோஸா கூட இதை பார்த்திருக்கலாம். ஒரு பழைய உடைஞ்சு போன பொருளோட விரிசலை சரி செய்ய ஒரு தங்கம் இல்ல வெள்ளிய வச்சு அந்த இடத்துல ஒரு புது டிசைனை உருவாக்குவாங்க. நம்ம லைஃப்ல வர வேதனை, வலி, தப்பான இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் முடிவே இல்லைன்னு சொல்ற ஒரு அழகான விஷயம். நம்ம நினைச்சா அந்த சந்தர்ப்பங்களை நமக்கேத்த மாதிரி அழகா மாத்திக்க முடியும்னு சொல்ற ஒரு முறை தான் இந்த கின்சுகி ஆர்ட் ஃபார்ம். லைஃப்ல நம்ம செஞ்ச சில தப்பான செயல்கள் இல்ல நமக்கு ஏற்பட்ட சில ஃபெயிலியர்ஸ் நம்மள ஏதோ ஒரு சோகமான முடிவுக்கு தள்ளி விடுறப்போ அதனால உங்க வாழ்க்கை முடிஞ்சு போக போறதில்ல. நீங்க நினைச்சா அது ஒரு புது டிசைனோட தொடக்கமா மாத்திக்கலான்னு சொல்றாங்க. சில பேரு புது பொருளை கூட லைட்டா உடைச்சு அதுல தங்கத்தை வச்சு இல்ல வெள்ளி கம்பிய வச்சு ஒரு புதுமையான டெக்னிக்கா டிசைனா போடுவாங்க. அந்த உடஞ்ச பாட்லயும் ஒரு அழகு இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சா போதும். லைஃப்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க உடஞ்சு போக மாட்டீங்க. அதுல இருந்து என்ன புதுசா கத்துக்கலாம் இல்ல அதுல இருந்து என்ன புதுசா உருவாக்க முடியும்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு பிளவும் இல்ல உடைஞ்ச பாகமும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பிளவை ஏத்துக்கிட்டு அதை இன்னும் அழகா மாத்த தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்ற ஒரு சிறப்பான தத்துவம் தான் இது. அழிஞ்சு போற விஷயங்கள்ல கூட ஒரு அழகு இருக்குன்னு புரிய வைக்கிற தத்துவம். உங்க மன உறுதிய இன்னும் அதிகமா உணர வைக்கிற முறை. தன்னைத்தானே முழுசா ஏத்துக்கிற ஒரு பக்குவத்தை தரக்கூடியதுதான் இந்த பிரின்சிபலோட ரியல் பெனிஃபிட்டா இருக்கும். நம்மகிட்ட இருக்க குறைகளை முழுசா ஏத்துக்கிட்டு அதை இன்னும் அழகா மாத்துற ஒரு கலை. ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல மட்டும் இல்ல, பர்சனல் லைஃப்ல, ரிலேஷன்ஷிப்ஸ்ல இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த தத்துவத்தை அப்ளை பண்ண முடியும். அதனால உங்க லைஃப்ல சக்சஸோட ரேட்டை அதிகப்படுத்தவும் முடியும். உங்க உண்மையான நிலையான சந்தோஷத்தை உணரவும் முடியும். உங்க லைஃப்ல இருக்க குறைகளையும்
ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த வச்சு கவர் பண்ண முயற்சி செய்யுங்க. அடுத்து அவுபைடோரி. இது செரி, பிளம், ஆப்ரிகாட், பீச் இந்த 4 மரங்களை குறிக்கிற ஒரு ஜாப்பனீஸ் சொல். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு மரமும் அதுல இருக்க பூவும் தனித்துவமானது. ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு வாசம் இருக்கும். அதே போல ஒவ்வொரு வகையான பழத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு பூவும் பார்க்க ஒரு விதமான அழகோடு இருக்கும். அதே மாதிரிதான் மனிதர்களும். ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான தனிப்பட்ட குணத்தை வச்சிருப்பாங்க. யாரையும் யாரு கூடவும் கம்பேர் பண்ணிட முடியாது. ஒருத்தர் ஓவியம் வரைகிறதுல சிறப்பானவரா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஆராய்ச்சி செய்ய பிடிச்சிருக்கலாம். இப்படி நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. அதை வச்சுதான் நம்மள அடையாளப்படுத்தணுமே தவிர நம்மள யாரோடையும் கம்பேர் பண்றது தப்பு. அவங்கள மாதிரி நம்ம ஏன் இல்லைன்னு நினைக்கிறதும் தப்பு. நீங்க யாரோ ஒருத்தர் மாதிரி இல்லைங்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த்தா தான் இருக்குமே தவிர அது உங்களோட வேல்யூஸை குறைக்க முடியாது. நம்மள போல யாருமே இல்ல. நம்ம எல்லாரும் யூனிக்கானவங்க. நம்ம செய்யற செயல்கள் நம்மள யூனிக்கான மனிதரா காட்டும். அதுக்கேத்த லைஃபை தான் நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியால வர்றத பார்த்து இல்ல மீடியால காட்டப்படுற விஷயங்களை வச்சு யாரோ ஒருத்தரை போல நம்ம ஏன் இல்லைன்னு நினைக்க கூடாது. அதுக்காக நம்ம இந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கல. நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான பயணம் இருக்கு. அதுக்கான வாழ்க்கை இருக்கு. அதை ரசிச்சு கொண்டாடணுமே தவிர மத்தவங்கள பார்த்து பொறாமையோ இல்ல கவலையோ படுறதுல அர்த்தமே இல்ல. உங்க வாழ்க்கை பயணம், அதுக்கான மனதைரியம் தான் உங்களோட வேல்யூஸை அதிகப்படுத்தும். இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்க முடிஞ்சா உங்களோட மனசுல ஒரு அமைதியும் அக்செப்டன்ஸும் உருவாகும். உங்களை நீங்களே முழுமையா ஏத்துக்கிற குணத்தை வளர்த்துக்க முடியும். கிராட்டிடியூட், செல்ஃப் லவ் இதெல்லாம் இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்றதால வர எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். உங்க லைஃப் ஜேர்னியை நீங்க முழுசா அக்செப்ட் பண்றப்போ உங்களோட ஆக்ஷன்ஸ்ல ஈஸினஸ் கிடைக்கும். மற்றவங்கள பார்த்து உங்க லைஃபை டிசைட் பண்ணாம உங்களுக்கு எது தேவையோ அதுல மட்டுமே கவனம் செலுத்த முடியும். கம்பேரிசன் இல்லாத நிலை உங்களோட மென்டல் பீஸை இன்னுமே அதிகமாக்கும். அடுத்ததா கன்பேட். இது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். ரொம்ப இயல்பா மக்கள் பயன்படுத்துற ஒரு வார்த்தை. ஆனா ஆழமான ஒரு தத்துவத்தை புரிய வைக்கிற ஒரு வார்த்தையாவும் இது இருக்கும். முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு உயர்ந்த முயற்சியை செஞ்சு பாருங்க. இதுதான் அந்த வார்த்தையோட மீனிங். எதையுமே கைவிட்டுறாம உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய் அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான வார்த்தை. இதை வேலைக்கு போறவங்க கிட்டையும் ஸ்கூல் இல்ல காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் யூஸ் பண்ணப்படுற ஒரு வார்த்தை. ஃபுல் இன்வால்வ்மெண்டோட செய் அப்படின்னு அர்த்தமாகும். அதே போல முடிவை பத்தி யோசிக்காம உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சிருன்னு சொல்ற விதமா இதை எடுத்துக்கலாம். உங்க முயற்சியை மட்டும் கொடுத்து அதுக்கான ரிசல்ட்ஸ்ல கவனம் செலுத்தாம இருக்க வைக்கிற ஒரு வார்த்தையா தான் இது பார்க்கப்படுது. ஒரு நெருக்கடியான நேரத்துல இந்த வார்த்தை மனசுக்கு ஒரு உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுக்கும்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஆல் த பெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதே போல டூ யோர் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் டைம்ல கன்பரி மசு அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி வேலைக்கு போறவங்க கிட்ட கன்பேட் அப்படின்னு சொல்றப்போ அது ஒரு துணிச்சலை தர வார்த்தையா பார்க்கப்படுது. உங்களோட முயற்சிகளை நம்புங்க. உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தொடர்ந்து செய்ய தயாரா இருங்க. லைஃப்ல எப்பவும் பின்வாங்காம இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுதான் அந்த கன்பேட் வார்த்தைக்கு பின்னாடி இருக்க பெரிய தத்துவம். இதை ஃபாலோ பண்ணா சக்சஸ் மட்டும் இல்ல, ஒரு நிலையான உற்சாகமும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஷிகாட்டா கானாய். எந்த வழியும் இல்ல, இதை ஏத்துக்கிட்டாகணும். இது ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம்னே சொல்லலாம். உண்மையா நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. ஜப்பானோட நில அமைப்புக்கு இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய சூழல் வரலாம். ஆனா நமக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம லைஃப்ல வர பிரச்சனைகளை அக்செப்ட் பண்ற ஒரு நிலைய மனசுக்குள்ள உருவாக்குற ஒரு வழிதான் இந்த வார்த்தையா இருக்கும். லைஃப்ல சில சமயம் நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரணும். அப்போதான் உங்களோட தைரியத்தை கைவிடாம வச்சுக்க முடியும். லைஃப்ல அடுத்த நிலைக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போற வழிகளை அது காட்டும். ஜப்பான் மக்கள் தான் அதிகமா சுனாமி, earthquakeன்னு இதனால பாதிக்கப்படுற நிலையிலே இருப்பாங்க. ஏன்னா அந்த நிலப்பகுதியோட அமைப்பு அப்படி. அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இயற்கை சீற்றங்கள் மட்டுமில்ல, மனிதர்களோட ஈகோவும் ஒரு பெரிய அழிவை கொடுத்துருக்கு. ஆனாலும் அந்த மக்கள் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம அடுத்து என்னன்னு போக வைக்கிற தைரியம் எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தை தான் அது. நடந்ததை அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். நம்மள மாத்த முடியாததை அமைதியா ஏத்துக்கவும் தெரியணும். அப்பதான் உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ பார்க்க முடியும். எப்பவும் உங்களோட ஆழ் மனசுல அசைக்க முடியாத நம்பிக்கைய உருவாக்க முடியும். அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த அடியை எடுத்து வைக்கிற தைரியத்தை கொடுக்கும். உங்க வேலை போனாலோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர பிரேக்கோ, இப்படி எந்த ஒரு நிலை ஏற்பட்டாலும் அதை கடந்து வர தைரியத்தை தர்றதுதான் இந்த வார்த்தை. இதனால உங்க லைஃப்ல ஒரு அமைதி ஏற்படும். நடந்ததை அமைதியா ஏத்துக்க நினைக்கிறப்போ உங்க லைஃப்ல அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒரு தெளிவு ஏற்படும். எந்த ஒரு நிகழ்வையும் உங்களோட பர்சனல் growthக்கான ஒரு வழியா ஏத்துக்க வைக்கும். அதுல கிடைச்ச அனுபவங்களை மட்டும் முழுசா ஏத்துக்கிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ற தைரியத்தையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்க முடியும். உங்களோட எமோஷனல் பேலன்ஸை இன்னும் அதிகப்படுத்துற வழிகளை தெரிஞ்சுக்க முடியும். லைஃப்ல வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சமாளிக்க முடிஞ்சா எந்த ஒரு நிலையில இருந்தும் உங்களை மீட்டெடுக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்க முடியும். உங்க கண்ட்ரோலுக்கு மீறின சில விஷயங்களை அப்படியே ஏத்துக்கங்க. உங்களுக்கு வர தடைகளை ஒரு நல்ல வாய்ப்பா பாருங்க.
உங்க மனசை அமைதியா தைரியமா வச்சுக்க முடிஞ்சா லைஃப்ல எதையும் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். உங்க லைஃப்ல இருக்க ஷிகாட்டா காய்நாய் தருணங்களை கண்டுபிடிங்க. அதையே உங்க லைஃபோட முன்னேற்றத்துக்கு காரணமா மாத்த முயற்சி பண்ணுங்க. ரீசெண்டா உங்க லைஃப்ல நடந்த ஷிகாட்டா காய்நாய் அனுபவங்களையும் அதை எப்படி ஏத்துக்கிட்டு சக்சஸ் ஆனீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா தன்ஷாரி. இது ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒரு விதமான மைண்ட் செட்னு கூட சொல்லலாம். மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேசிஸா வச்சு சொல்லப்படுற ஒரு லைஃப் ஸ்டைல். தன் தேவையில்லாத பொருளை வாங்காம இருக்கிறது. ஷா வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருளை தூக்கி போடுறது. ரீ பிசிக்கல் திங்ஸ் மேல இருக்க அட்டாச்மெண்ட்டை கைவிடுறது. இதை விட சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா என்ன, நம்ம வீடுகளுக்கு தான் டெய்லி அமேசான் பிளிப்கார்ட்ல இருந்து பொருட்கள், ஃபுட் டெலிவரி செய்யற ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு யாரையுமே பார்க்க முடியாம போயிரும். ஆமாங்க, இப்ப எல்லாம் ஏதோ ஒரு பொருளை வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டுக்குள்ள போனா அவ்வளவுதான். எதெல்லாம் தேவையில்லையோ அதை மட்டும்தான் வாங்க கண்ணு போகும். இப்படி நம்ம வீடுகள்ல வாங்கின தேவையில்லாத பொருளோட லிஸ்ட் மந்த்லி அதிகமாயிட்டே போகுது. இதை ஸ்டாப் பண்ணவும் முடியல, அதுக்கு வழியும் தெரியல. இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் இந்த பிரின்சிபலை கொண்டு வந்திருக்காங்க போல. மேரி காண்டோஸ் கோன் மாரி மெத்தட். இந்த தத்துவத்தோட அடிப்படையில தான் இது வந்திருக்கும். நம்ம வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருளை தூக்கி போடுறதால உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறது இல்லைங்க, உங்க மனசுலயும் தேவையில்லாத குப்பைகள் சேராம பாத்துக்க இது உதவுன்னு சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ற இடம் சுத்தமா நீட்டா கன்ஃபியூஷன் இல்லாம இருந்தா நம்ம மனசும் அதே போல இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நாளா கிளீன் பண்ணாம வச்சிருந்த ஒரு அலமாரி இல்ல உங்க ஒர்க் பிளேஸ கொஞ்சம் நீட் பண்ணி பாருங்க. அதுல இருக்க தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க செய்யற வேலையில ஒரு ஃபோக்கஸ் உருவாகும். உங்களோட ஆழ் மனசுல இருந்து ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும். அதே போல உங்களோட டைமை மேனேஜ் பண்ணவும் இந்த பிரின்சிபல் உதவும். தேவையில்லாத பொருட்கள்ல நீங்க செய்யற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாகும். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாகும். அடுத்து வாஷோக்கு. இது ஜப்பானோட பாரம்பரியமான ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லலாம். இதுல பல வகையான நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பேலன்ஸ்டான உணவு பழக்கம் ஹெல்தியாவும் அதே சமயம் இயற்கைக்கு உகந்த ஒன்னாவும் இருக்கும். இதை செய்ய ஃப்ரெஷ்ஷான சீசனல் இன்கிரீடியன்ஸை சேர்ப்பாங்க. 2013ல யுனெஸ்கோ இது ஒரு ஹியூமனிட்டியோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்தந்த சீசன்ல கிடைக்கிற உணவுகளோட கலவையா இருக்கும். அரிசி, மீன், காய்கறின்னு எல்லா வகையான உணவோட பேலன்ஸ்டு வெர்ஷனா இது இருக்கும். ஏகப்பட்ட கலர்ஸ், ஃபிளேவர்ஸ், டெக்ஸ்டர்ஸோட மிக்சரை பார்க்கவே அழகா ரசிக்கும்படியான ஒரு உணவு பழக்கமா இதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம நல்ல உடல்நிலையை மெயின்டைன் பண்ண முடிஞ்சாதான் லைஃப்ல சக்சஸ், ஹாப்பினஸ் இதெல்லாம் அட்டைன் பண்ண முடியும். அதை நல்லா புரிஞ்சு வச்சவங்க தான் இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். நம்ம ஊர்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இல்லாத சித்திரம் இல்லைன்னு. இங்க சுவர் அப்படிங்கிறது நம்ம உடம்பு தான். உங்க உடம்ப நல்ல முறையில பாத்துக்க முடிஞ்சா மட்டுமே நீங்க செய்யற வேலைய சிறப்பா செய்ய முடியும். அதுக்கான உடல் பலத்தையும் மன வலிமையும் நமக்கு கொடுக்கறது நல்ல உணவு பழக்கம் மட்டும்தான். அதை சரியா ஃபாலோ பண்ற வழிதான் இந்த வஷோக்கு முறை. எந்த ஒரு உணவும் அது கிடைக்கிற காலத்தையும் அதோட ருசியையும் பொறுத்தே இருக்கும். இதன் வழியா இயற்கையோட கலந்த ஒரு வாழ்க்கை முறைய ரொம்ப ஈஸியா அவங்க லைஃப் ஸ்டைல்ல சூஸ் பண்றாங்க. எப்போ நேச்சரோட கலந்தே இருக்கிற சூழலை உருவாக்குனா உங்க மனசுல சந்தோஷம், நிம்மதி அதிகமாகும். நம்ம ஊர்ல கூட நமக்கு கிடைக்கிற சீசனல் காய்கறியையும் பழங்களையும் சாப்பிடுற பழக்கம் இருக்கணும். அது இப்போ அதிகமாயிட்டே தான் வருது. நல்ல பேலன்ஸ் டயட் உங்களை பிசிக்கலா மட்டும் இல்ல மென்டலி ஸ்ட்ராங்கான நிலையில வச்சுக்க உதவும். அடுத்ததா ஷின்ரின் யோக்கு. ஜாப்பனீஸ் மக்கள் நேச்சரோட தங்களை கனெக்ட் பண்ணிக்கிற வழிகளை சொல்றதுதான் இந்த ஷின்ரின் யோக்கு முறை. காடுகள்ல நடக்கிறது, அங்க இருக்க இயற்கையை எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலமா நம்மளோட 5 சென்சஸையும் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட டெய்லி லைஃப்ல இருக்க ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனை குறைக்க உங்க மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த முறை பயன்படும் நம்புறாங்க. காடுகள்லயும் மலை பகுதிகள்லயும் கேம்பிங் பண்ணி அங்க இருக்க இயற்கை என்ஜாய் பண்ற பல வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் ஏதோ என்டர்டெயின்மெண்ட்காகவும் வெக்கேஷனுக்கு போற வழிகளோ இல்ல, அது ஒரு லைஃப் ஸ்டைலாவே ஃபாலோ பண்றாங்க. அந்த அடர்ந்த காட்டுல வாக் பண்றதும் டீப்பா பிரீதிங் எக்ஸசைஸ் பண்றதும் உங்க உணர்வுகளை நல்ல முறையில தூண்டி உங்களை காம் அண்ட் பீஸ்ஃபுல்லா வச்சுக்க உதவும்னு சொல்றாங்க. நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைமை கூட எவ்வளவு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்த முடியும்னு ப்ரூவ் பண்றதுக்கு இதை விட சரியான வழி இருக்கவே முடியாது. உங்களோட உணர்வை அந்த நிகழ்காலத்துல வைக்கவும் உங்க முழு எனர்ஜியை கன்சர்வ் பண்ணவும் நேச்சரோட இந்த கனெக்ஷன் கண்டிப்பா உதவும். அடுத்து வா, அதாவது யுனைட்டி. ஜப்பான் மக்கள் ஒற்றுமைக்கு பேர் போனவங்க. அதனாலதான் ஹிரோஷிமா, நாகசாக்கி நிகழ்வுகள்ல இருந்து வெளியே வந்து இவ்ளோ அட்வான்ஸ்டான சொசைட்டிய ரொம்ப கம்மியான காலத்திலேயே இவ்ளோ முன்னேற்றங்களை அடைய முடிஞ்சிருக்கு. தனி மனிதனோட ஆசைகளை விட ஒரு சமூகத்தோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம்னு சொல்றதுதான் இந்த வா பிரின்சிபிள். இதை வச்சுதான் அரசியல், நிர்வாகம் இதெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஃபேமிலி, இண்டஸ்ட்ரின்னு எல்லா இடத்துலயும் ஒரு பெர்ஃபெக்டான ஹைரார்கியை ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் எல்லா நிலையில இருக்க மக்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்காது காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கான்ஃபிளிக்ஸ் அவாய்ட் பண்ணவும் ஒரு சோஷியல் ஹார்மனியை டெவலப் பண்ணவும் தான் ப்ரையாரிட்டியே தருவாங்க.
ஒருத்தருக்கொருத்தர் சார்ந்து இருக்கிறதும் ஒத்துழைப்போட பணியாற்றுவதும் தான் சரியான முறையா இருக்கும்னு நம்பப்படுது. ஷின்டோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ரிலீஜன்ல இந்த வா முறைய ஒரு ஆர்டராவே ஃபாலோ பண்றாங்க. இந்த ஆர்டர்ல எதுவும் ப்ராப்ளம் வந்தா அது நாட்டுக்கே ரொம்ப கெட்டதுன்னு நினைப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு சொசைட்டி ஓரியன்டான தாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பிரின்சிபல் உலகத்துல இருக்க எல்லாரும் ஃபாலோ பண்ணா நல்லாதான் இருக்கும் போல. இந்த எல்லா பிரின்சிபல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா ஏதோ 1-2 நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சாலே நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுறத பார்க்கலாம். உலகத்துல எந்த இடத்துல எந்த நாட்டுல நல்லது இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ண நம்ம தயாரா இருக்கணும். ஜப்பான் மக்கள் அவங்களோட ஒழுங்கான வாழ்க்கை முறை, நல்ல பண்புகள், ஒற்றுமையான மனப்பாங்கும் தான் அந்த நாட்டோட வளர்ச்சியை இன்னும் அதிகமான பெர்சன்டேஜ்ல கொண்டு போய்கிட்டே இருக்கு. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் ஃபோக்கஸ்டா இன்வால்வ்டா வேலை செய்யற விதமும் அவங்களோட இண்டிவிஜுவல் growth மட்டும் இல்லாம ஒரு சொசைட்டியாவே நல்ல மாற்றங்களை பார்க்க முடியுது. ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களோட வளர்ச்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க சார்ந்த சமூகத்தோட முன்னேற்றத்தையும் மனசுல வச்சு வாழ கத்துக்கணும். எந்த ஒரு தனி மனிதனும் சரியான முறையில நடக்கணும்னு தீர்மானிக்கிறது அவங்களா மட்டும் இல்லாம அவங்க சார்ந்த சூழலையும் சரியா அமைச்சுக்க முடியும். இந்த பதிவுல சொன்ன சில நல்ல விஷயங்கள் உங்க லைஃபுக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்துல யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற நல்ல பதிவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.